ஸ்கூலுக்கு போனியாப்பா? அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போனியா? ஏதோ ஒன்றாவது ரெண்டாவது போனோம். அப்புறம் ஏன் போகல? அப்புறம் இங்கே ஆள் படிக்க வைக்கிறதுக்கு வேணும்ல, ஒரு நோட்டுக்கு போகிறது இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. போய் திருப்பி வந்துடுறாங்க, மாறி போயிருப்பாங்க, ஆட்டி விட்டு போயிருப்பாங்க. அதை நீ போய் படிச்சு பாரு, திருப்பி அது போடா, ஆட்டி போயிடா, மாட்ட போயிடா அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் பள்ளிக்கு வர மாட்டாங்க. இப்படித்தான் மூணாவது படிக்கும் போது வாத்தியார் ஏன்டா நேற்று வரல அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டை திருப்பி வச்சுட்டாங்க, அதனால வரல சார் அப்படின்னு. இன்னைக்கு ஏன்டா வந்தாங்க, வீட்டுக்கு தெரியாம போயிட்டேன் அப்படின்னு. சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கடா அப்படின்ட்டாரு. அதுக்கு வாத்தியார் அனுப்பிடுவாரு, ஏன்டா வந்தான்னு சொல்லி. தெரியாம தானே வந்திருக்கு. தெரியாம வீட்டுக்கு தெரியாம தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு. அவர் சொல்லவே மாட்டாரா போடான்னு சொல்லலாம். அதனால யாருமே பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கெல்லாம் யாருமே விருப்பம் இருக்காது. ஏதோ ஒரு ஆடு மாட்டு மெயில் எடுத்து வர அப்படிப்பாரு. அப்புறம் சாப்பாடுலாம் போடுவாங்களாப்பா? சாப்பாடு பள்ளிக்கூடத்துல ஏதோ கொஞ்சம் போடுவாங்க. சும்மா ஒரு இந்த சோத்தை போட்டு தண்ணி வெட்டி அடி ஊற்றுவாங்க. மதியானம் மட்டுமா காலையிலையும் போடுவாங்க? பால் கொடுப்பாங்களாம்ல அந்த காலத்துல? பால் ஒரு பவுடர் போட்டு கலக்கி அதை கொண்டு ஊற்றுவாங்க. பால் ஊற்றுறது. ஆமாம். உப்புமா இருக்குன்னா பள்ளிக்கூடத்தில் வீட்டு ஒரு ஸ்கூலுக்கு 4வது பேக 3வது பேகில் செட்டாக பிரித்து விட்டுருவாங்க. அது என்ன பேக அந்த உப்பா கட்டுறதுக்கு வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வந்துருங்க, அவரவர் வீட்டில் போய் இப்படி கடை கட்டி வந்துட்டு 2 மிளகா கொண்டு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லி பாய்களே கொண்டு வந்து விட்டுருவாரு. ஆனால் அந்த காலத்தில் நமக்கே இருக்காது. ஆமாம், போய் அவங்க அதில் மிச்சம் பண்ணுறது வாத்தியா இருக்கு. அப்பயே அப்போ இதெல்லாம் வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டாங்களா, அது வாங்கினா கூட வாத்தியாருக்கு மிச்சம் பண்ணி அப்படி கொண்டாந்து பாய்களை வாங்கி ஆக சொல்லுவார். பசங்க தான் செய்யணுமா? ஆள்லாம் விடல அதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம். போன பள்ளிக்கூடத்து பாய்களாக ஆகிக்கிறது பிரித்து விட்டுருவாரு. சனி ஞாயிறு திங்க செவ்வாய்னு ஒரு ஷிஃப்ட் கணக்கில் பிரிச்சுடுறது. ஸ்கூலுக்கு பிள்ளை போகலன்னு வச்சுக்கவே, வாத்தியார்லாம் வீட்டுக்கே வருவாங்கன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. வாத்தியார் வந்து வீட்டில் வந்து தூக்கி போவாங்க பிள்ளைகளை. பிள்ளைய வராட்டி வாத்தியார் வந்து தூக்கி போவாங்க. நாங்களாம் அந்த அளவுக்கு இல்லை, வீட்டில் வந்து விட மாட்டாங்க. அப்படி விடாத அன்னைக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். அப்படி போய் 2வது தான் படிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேலே பொருளாதாரம் பத்தலை. ஏபிசிடி தெரியும்ப்பா? ஏபிசிடி 26 தெரியும். தமிழ் எழுத்துக்களும் தெரியும். தமிழ் தெரியும். 2வதுல ஏபிசிடி கொடுத்தாங்களா? தெலுங்கு எல்லாமே தெரியும். எங்கள் அப்பா ஒரு எழுத்து கூட பிள்ளை எல்லாம் படிக்கும் 2வது படிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படியா இருக்குதுங்க.